வெல்கம் டு என்லைட்டன் கிளாஸ். நம்ம டெய்லி யூசேஜில் வரக்கூடிய ஒரு சில சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டு வரைக்கும் பார்த்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. நான் நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன், இல்லை உங்களோட கருத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ அக்ரி வித் யூ. I agree with you. நானும் அப்படி தான் உணர்றேன். I feel that way too. I feel that way too. That way அப்படின்றது அதே மாதிரி தான், அப்படி தான் அப்படின்ற அர்த்தம் வரையில் that way அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். இந்த I too அப்படின்றது நானும் அப்படின்ற மீனிங் கொடுக்கும். இதே மாதிரி he too, she too அப்படின்னா அவனும் அவளும், அவர்களும் அப்படின்னா they too அப்படின்னு எல்லா ப்ரனவுனையும் வச்சு டூ சேர்த்து சொல்லலாம். நீங்கள் கண்டுபிடித்துள்ளீர்கள். You have found. You have found. இங்கே யூ போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு விஇன்னு போட்டிருக்கோம். அந்த வின்றது ஷார்ட் ஃபார்ம், ஹாவ் உடைய ஷார்ட் ஃபார்ம். யூ ஹாவ் அப்படின்றது தான் இங்கே வந்திருக்கு. யூ ஹாவ்ன்ற ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரையில் பக்கத்தில் இருக்க மெயின் வெர்பு. ஃபைண்டுன்றது V3 அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக ஃபவுண்டுன்னு இங்கே வந்திருக்கு. நிச்சயமாக. அஃப்கோர்ஸ். அஃப்கோர்ஸ். நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் ஐ டோன்ட் டவுட் யூ ஆர் ரைட். ஐ டோன்ட் டவுட் யூ ஆர் ரைட். இங்கே டவுட்டுன்றது சந்தேகம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. இங்கே டோன்ட்டுன்றது டூ நாட், அதோடைய ஷார்ட் ஃபார்ம் டோன்ட்டு. யூ ஆர், யூ ஏஆர்இ ஆரை வந்து ஷார்ட் ஃபார்மில் யூ போட்டு அப்பாஸ்ட்ரஃபி ஆர்இ போட்டிருக்கோம். நீங்கள் அதை மீண்டும் சொல்லலாம். யூ கேன் சே தட் அகெயின். யூ கேன் சே தட் அகெயின். அகெயின் அப்படின்னா திரும்ப சொல்கிறது. இங்கே மீண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் அகெயினுடைய மீனிங். அது சரி. தட்ஸ் ரைட். தட்ஸ் ரைட். தட் இஸ் ரைட் அப்படின்றது இங்கே தேட்ஸ்ன்னு வந்திருக்கு. தேட் அப்பாஸ்ட்ரஃபி எஸ், தேட் இஸ் அப்படின்றது ஷார்ட் ஃபார்மில் வந்திருக்கு. நானும் கூட. மீ டூ. மீ டூ. அதுவே நானும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டூ. ஐ டூ. அதை தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். தேட்ஸ் ஜஸ்ட் வாட் ஐ வாஸ் திங்கிங். தேட்ஸ் ஜஸ்ட் வாட் I was thinking. இங்கே ஜஸ்ட்டுக்கு பதிலாக எக்ஸாக்ட்லியும் சொல்லலாம். That's exactly what I was thinking. That's exactly what I was thinking. நான் அவளுடன் சேர்ந்து செல்வேன். I would go along with her. I would go along with her. இங்கே ஐ போட்டு அப்பாஸ்ட்ரஃபி டி வந்திருக்கு. இது would, I would இல்லை could அந்த வேர்ட்ஸ் வந்து மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே had மட்டும் வராது. ஏன் அப்படின்னா இப்போ ஹேடு வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க கோன்ற மெயின் வேர்ப் வந்து கான்னு V3 வந்திருக்கும். இது V1 வந்திருக்கிறதுனால மாடல் வேர்ப்ஸ் தான் இருக்கணும். ஸோ ஐ வுட் கோ அலாங் வித் ஹர். உறுதியாக. டெஃபினெட்லி. டெஃபினெட்லி. அப்படி தான் நான் உணர்றேன். தேட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் ஐ ஃபீல். தேட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் ஐ ஃபீல். இதே போல் நானும். So do I. So do I. இப்போ யாராவது பார்த்து அவங்க நம்ம செய்கிற மாதிரியே செய்கிறாங்க, நம்மள மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்னா இதே போல் தான் நானும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதே போல் நான். அதுக்கு so do I. நிச்சயமாக. ஷுவர். ஷுவர். ஏற்கனவே இந்த வீடியோலே நிச்சயமாகக்கு அஃப்கோர்ஸ் பார்த்தோம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். I see what you mean. I see what you mean. ஒப்புக்கொள்கிறேன். Agreed. Agreed. உறுதியான. Affirmative. Affirmative. அது என் எண்ணங்கள் சரியாக. இப்போ யாராவது ஏதாவது சொல்லல அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய எண்ணமும் அதே தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் My thoughts exactly. My thoughts exactly. நமது எண்ணங்கள் இணையானவை.
Our thoughts are parallel. Our thoughts are parallel. ஒரே மாதிரி சிந்தனை உடையவங்களை இப்படி சொல்றது. நீங்கள் அதை பற்றி முற்றிலும் சரியாக இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். I think you are totally right about that. I think you are totally right about that. அது பற்றி எந்த சந்தேகமும் இல்லை. No doubt about it. No doubt about it. இப்போ யாராவது நமக்கு பிடிக்காத விஷயம் சொல்லல தலையில் அப்படியே ஆணி அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு இங்கிலீஷில் You have hit the nail on the head. You have hit the nail on the head. இன்றைக்கி பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயம் யாராவது சொல்லல அதை நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லை ஏற்றுக்கல அப்படின்ற ரெண்டு மேட்ரு இருக்கும். ஸோ அதை ஐ அக்ரி ஆர் ஐ டு நாட் அக்ரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் கலந்து மோரோவர் நிறைய சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றத பல விதமாக சொல்கிறது மாதிரியும் நான் அதை ஒத்துக்கல அதை ஏற்றுக்கல அப்படின்றதுக்கும் சில சென்டென்சஸும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.